ஏபி என்பது சிடிக்கு இணையாக உள்ளது. ஓகே பாருங்க, நல்லா பாருங்க, கொஸ்டின் கரெக்டா பாத்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணா அதாவது கொஸ்டின் வரும், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ஏபி ஓகேங்களா, ஏபி ஏபி என்பது சிடிக்கு இணையா, அப்ப சிடி ஏபி என்பது சிடிக்கு இணையாக உள்ளது. ஒரு குறுக்கு வெட்டி PQ ஆனது ஏபி மற்றும் சிடிஐ முறையை இ மற்றும் எஃப் இல் வெட்டுகிறது. இந்த PQ ஆனதுன்னு சொல்றாங்களா, ஓகே இது என்ன பண்ண போறோம், PQ ஆனதுங்கிறது இப்படி சைடு போட்டு போட்டுருவோம். PQ ஆனது என்னது, இந்த ஏபியும் சிடியும் குறுக்கா வெட்டுது, அந்த வெட்டக்கூடிய இடங்கள் தான் என்ன, ஓகே இது P இது Q. இந்த வெட்டக்கூடிய இடங்கள் என்னது இ மற்றும் எஃப் அப்படின்னு குறிச்சிடுறாங்க. ஏபிசிடிய PQ வந்து குறுக்க வெட்டுது, அந்த வெட்டக்கூடிய இடங்கள் இது பேர் தான் இ மற்றும் எஃப். அடுத்து என்ன சொல்றாங்க, பிஇபி எவ்வளவு பார்த்தா 56 டிகிரி. பிஇபி எவ்வளவு வருது, 56 டிகிரி. ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஜி என்பது ஏபி மற்றும் சிடிக்கு இடையிலான ஒரு புள்ளி. ஓகே ஏதாவது ஒரு இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த பக்கம் டிகிரி கொடுத்தனால அப்ப ஏபி சிடி, அப்ப இடையில என்ன பண்றேன், இங்க நான் ஒரு பாயிண்ட் வச்சு ஜின்னு வச்சுக்கேன். ஓகேங்களா, அப்ப நான் இங்க ஜின்னு வச்சேன் அப்படின்னா ஓகேங்களா, இது அப்படியே ஜாயின் பண்ணி பாருங்க, ஒரு முக்கோணம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நோட வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்ப வச்சா என்னது ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்குதா. ஓகே இப்ப இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்ப இப்படி எனக்கு கிடைச்சிடும். இப்ப அடுத்தது பாருங்க பிஇஜி. ஓகே பாருங்க பிஇஜி, அப்ப எனக்கு இங்கதான் டிகிரி போடுவோம்னா அப்ப இதோட டிகிரி எனக்கு எவ்வளவு வரும், 32 டிகிரி. ஏன்னா பிஇஜி. அடுத்து என்ன இருக்கு, ஜிஎஃப்இ எவ்வளவு 47, அப்ப ஜிஎஃப்இ, அப்ப இங்க தான் நம்ம டிகிரி போடும் 47 டிகிரி. எனில் கொஸ்டின் கேட்டாங்க இஜிஎஃப் எவ்வளவு. ஓகே பாருங்க இஜிஎஃப் இஜிஎஃப், அப்ப எனக்கு இதோட டிகிரி எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த இதை பாருங்கவே, எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 56, இங்க இருந்து இங்க வரும் 32, அப்ப இதோட டிகிரி எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஏன்னா ஒரு பாகைமானி அப்படின்னு மொத்தம் எனக்கு எவ்வளவு வரும், 180 டிகிரி தானே வரும். ஓகேங்களா, அப்ப இந்த ரெண்டுமே கூட்டம் எனக்கு எவ்வளவு வருது, 88 டிகிரி வருது. ஓகே அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 92 டிகிரி. ஓகேங்களா, அப்ப இது எவ்வளவு 92 டிகிரி, அப்ப இங்க எவ்வளவு இருக்கு 47 டிகிரி. அப்ப இதை மட்டும் பாருங்க, இது மட்டும் எனக்கு முக்கோணம் தானே. இப்ப இதோட கூடுதல் எவ்வளவு 180 தான். அப்ப 92 47 இங்க உள்ளது கூட்டணிக்கு வரும் 180 டிகிரி வரும். அப்ப கூட்டணி எவ்வளவு வரும், 90 40 130, இங்க ஒரு 9, அப்ப 139. அப்ப 139ஓட எதை கூட்டினா 180 வரும். எதை கூட்டலாம், 41 டிகிரி கூட்டினா 180 கிடைக்கும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும், 41 டிகிரி. இந்த மாதிரி நீங்க படங்கள் போட்டு கண்டுபிடிக்கும் போது ஈஸியா கண்டுபிடிக்கும். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதே மாதிரி பண்ணா அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, அது கரெக்டா போடுங்க, நம்பர் மட்டும் தான் இங்க மாறும். ஓகேங்களா.